நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட உடைய நல்ல பொற்பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய பாதத்தில் நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு அமைதி வாழ்வை கொடுக்கிறீர். ஆண்டவரே, உடைய நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல வேளையிலும் ஐயா, உடைய நல்ல சமூகத்தில் வந்து அப்பா என்று ஏக்கத்தோடு பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய கவலைகள், கண்ணீர்கள், அவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீர் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நம்முடைய அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவசேனை ஜெப ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இதுவரையிலும் நம்மை ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த வாரங்களிலே ஆண்டவர் செய்வாராக. எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஒரு சிறிய பாடலை நாம் பாடி தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல வேளையிலும் கூட கடந்த வாரத்திலே சமாதானம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சமாதானத்தை யாருக்கு ஆண்டவர் அருள் செய்கிறார், இந்த சமாதான வாழ்வை யாருடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் வேத புஸ்தகத்திலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா காரியங்களையும் குறித்து தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை நாம் செலுத்த அழைக்கப்படுகின்றோம். அப்படி தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது, அப்படி தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அடுத்த வசனத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்.
அன்புக்குரியவர்களே, தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நமக்கு இன்றைக்கு இவ்வளவு தேவை இருக்கு. ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரத்தை செலுத்தி தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராம். ஏன்? ஆண்டவர் நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு இருக்கீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கலக்கத்தை நீக்கி ஒரு பெரிய சமாதானத்தை, அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று சொன்னால் எப்படியும் கிடைக்கக்கூடாத ஒரு அமைதி வாழ்வை ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு, நாம் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறத பார்த்து, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் வாழுகின்ற மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எதுவும் தேவை இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்பாங்க, அல்லது சொந்தக்காரங்க கிட்ட கேட்பாங்க. ஆனால் கடவுளை சார்ந்து வாழுகின்ற விசுவாசி, தேவனை நம்பி இருக்கிற விசுவாசிகள் யார்கிட்ட போய் கேட்கணும்னா முதலாவது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆண்டவர்கிட்ட போய், ஏசப்பா எனக்கு இந்த வார தேவை இவ்வளவு, இந்த பிரச்சனையை நீக்கும், இந்த அமைதி எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும்போது ஆண்டவர் அதை அப்படியே செய்வதற்கு அவர் ஆசையோடு வந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். எங்கே வாசிக்கிறோம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும் நிரப்பும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு ஆசையோடு இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? அவர்கிட்ட முதலாவது கேட்கணும். அவர்கிட்ட கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அமைதி வாழ்வை ஏசப்பா கொடுப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நாம் எப்படி கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்பிக்கையோடு கேட்கணும். என் ஆண்டவர் எனக்கு அதை தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு முதலாவது தேவை. அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த ஆலோசனை என்னவென்று சொன்னால், 8வது வசனத்திலே கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதையெல்லாம் தருவார் என்று சொல்லி நல்ல காரியங்களை நம்முடைய மனதில் என்ன செய்யணுமா? சிந்தித்து கொண்டிருக்கணும். புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நல்ல காரியங்களை, ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், உத்தமமானவைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம, ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நாம, விசுவாசிகளாகிய நாம இதை சிந்தித்து கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதை ஏன் இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், தேவ வசனம், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது நாம இப்படி சிந்தித்து கொண்டிருக்கணும், இப்படி சிந்தித்து கொண்டிருக்கணும். அடுத்த வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கற்றது, ஆண்டவரிடத்திலே கண்டது, ஆண்டவரிடத்திலே கேட்டது, இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள், இவைகளையே செய்து கொண்டிருங்கள், இவைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் ஆண்டவர் உங்க கூட இருப்பா. சமாதானத்தின் ஆண்டவர் நம்ம கூட இருப்பா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பா, நம்முடைய அமைதி குறைவுகள் எல்லாம் நீக்குவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், இவைகளை சிந்தித்து கொண்டிருக்கணும், இவைகளை சிந்தித்து கொண்டிருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் தேவ காரியங்களிலே இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கூட இருக்கணும்னா, ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பணும்னா, ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளணும்னா, நாம் இவைகளை சிந்தித்து கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அமைதியை ஏசப்பா தருவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் கடைசியாக பார்க்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ, ஆண்டவரிடத்திலே நாம் எதை கற்றுக்கொண்டோமோ, ஆண்டவரிடத்தில் எதை நாம் கண்டோமோ, ஆண்டவரிடத்திலே நாம் எதை அடைந்தோமோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பா. சமாதானத்தின் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரணும்னா, அவரிடத்தில் எதை கற்றுக்கொண்டோமோ, அவரிடத்தில் எதை கண்டோமோ, அவரிடத்தில் எதை கேட்டோமோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள், அதிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை விட்டு ஒரு நாளும் ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, 1989 என்று நினைக்கிறேன், 89ல் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தில் ஏசப்பா ஒரு வேதாகமத்தை கையில் கொடுத்து, இதை நீ வாசிப்பியா மகனே, இதை நேசிப்பியா மகனே, இதை மற்றவங்களுக்கும் போய் சொல்லுவியா மகனே அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்டார். அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னுடைய இருதயத்தில் தொனித்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அவரிடத்தில் கற்றது, அவர் அதற்கு பின்பாக எனக்கு வேத வார்த்தைகளை
என் கையிலே சொப்பனத்தில் ஒரு வேதாகமத்தை கொடுத்தார். எங்கள் வீட்டில் நிஜத்தில் வேதாகமம் இல்லை. வேதாகமத்தை வாங்குவதற்கு வேகமாக குருவானவர் வீட்டுக்கு போனேன். குருவானவர் 35 ரூபா கேட்டார். திரும்பி துக்கமுகத்தோடு வீட்டுக்கு வந்தேன். 35 ரூபாயை மறுபடியும் சேர்த்து வைத்து குருவானவர் கையில் கொடுத்து ஒரு வேதாகமத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது பிரியமானவர்களே. தேவன் எனக்கு அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் கற்றுக் கொடுத்ததினால தான் இந்த வேதத்தை என்னால் வாசிக்க முடிந்தது பிரியமானவர்களே. அதற்கு முன்னாடி இந்த வேத ஆகமத்தை என்னால் வாசிக்க முடியாது, படிக்க தெரியாது, எதுவுமே எனக்கு புரியாது. 8வது வகுப்பு வரைக்கும் படித்த போதிலும் கூட வாட்சி பார்க்க தெரியாது பிரியமானவர்களே. வாட்சில் மணி பார்க்க தெரியாது. பள்ளிக்கூடத்தில் கடைசி பெஞ்சில் மாப்பிள்ளை பெஞ்சில் ஊமையாக உட்கார்ந்துருப்பேன் பிரியமானவர்களே. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வேதாகமத்தையும் கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்தபடியினால என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள் என் மனதில் இருக்கின்றது பிரியமானவர்களே. நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள் இன்றைக்கும் என் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இயேசப்பாட்டை எதை கற்றுக்கொண்டீர்கள்? எதை நீங்கள் கண்டீர்கள்? எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? இங்கே இந்த வசனத்திலே கடைசியாக நீங்கள் வாசித்து பாருங்க. 9வது வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தின் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தரணும்னா முதலாவது நம்ம சிந்தித்தோம், அவருடைய பாதத்தில் போய் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய மன குறைவுகள், அமைதி குறைவுகள், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொன்ன பின்பு ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருவார் என்ற நம்பிக்கையில் நல்லவைகளை மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கணும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, இவைகளை சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். தேவன் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை கெடுப்பது இல்லவே இல்லை. ஏசப்பா அன்பை கொடுக்கிறார், அமைதியை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். நாம இப்படி சிந்தித்து பாருங்களேன். எத்தனையோ காரியங்களை நீங்கள் சிந்தித்திருக்கலாம். சமாதானத்தின் ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க இங்கே 7வது வசனத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். தேவ சமூகத்தில் செபித்த பின்பு, தேவ சமூகத்தில் போய் சொல்லிய பின்பு நீங்கள் இதை சிந்தனையிலே கொண்டு வாருங்கள். நல்லவைகளை சிந்தியுங்கள், நன்மையானவைகளை சிந்தியுங்கள், நல்லோராக சிந்தியுங்கள். எல்லாரும் நல்லவர்கள்தான், எல்லாரும் நல்லவர்கள்தான். நமக்கு எதிராக வரக்கூடியவர்கள் எல்லாரும் நல்லவர்கள்தான். தீயோனால் ஆளப்படும் பொழுது மாத்திரமே ஒருவன் கெட்டவனாய் மாறுகிறான். சாத்தான்
ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது மாத்திரமே அவன் கெட்டவனாக மாறுகிறான், அவன் தீயவனாக மாறுகிறான். ஆகவே நாம சிந்திக்க வேண்டியதெல்லாம் எல்லாரும் நல்லவர்கள். அநேக மனிதர்கள் அவளை விட நான் நல்லவா, இவனை விட நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் எல்லாரையும் நல்லவராக்க இயேசு சிலுவையில் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் எல்லாரும் நல்லவர்கள் என்று நாம் சிந்திக்கணும் பிரியமானவர்களே. எல்லாரும் நல்லவர்கள். ஆகவே தான் ஒரு அருமையான பக்தன் இவ்வாறாக பாடுகின்றார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கும் பொழுது என்னை ஏயா தெரிந்து கொண்டீங்க? என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருக்கும் பொழுது, வேதத்தில் சிறந்தவர்களாய் இருக்கும் பொழுது, ஜெபத்திலே சிறந்தவர்களாய் இருக்கும் பொழுது என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க என்று பாடுகிறார். என்னை விட எத்தனையோ நல்லவராக இருக்கிற போது என்ன மட்டும் உம் கிருபையால் தெரிந்து கொண்டீரே. அன்புக்குரியவர்களே, எத்தனை நல்லவர்கள் இந்த பூமியில் வாழுகிறார்கள், எத்தனை நன்மை செய்கிறவர்கள், எத்தனை தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனை ஆராதியாமல் இருந்தும் கூட எத்தனை நல்லவர்கள் பூமியில் நம்மை விட நல்லவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நான் அதைத்தான் நினைப்பேன் பிரியமானவர்கள். அதிகமாக நான் அதை சிந்திப்பேன். நம்மை விட எத்தனை பேர் வேதத்தில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஜெபத்திலே சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், குணங்களிலே நம்மை விட நல்ல குணங்கள் உடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நம்ம மேலே ஏன் அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா? கவலை வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் போகிறதுனால உன்னை நேசிக்கிறா. கவலை வரும்போது, கண்ணீர் வரும்போது, பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஏசப்பான்னு கூப்பிடுகிற உன்னை பார்க்கிறா, உன்னை பார்க்கிறா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும் பிரியமானவர்களே. அவர் நம்மையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை மட்டும் நேசிக்கிறார், உன்னை மட்டும் நோக்கி பார்க்கிறார். உன்னையே பார்த்து கொண்டிருக்கிற கண்களை மறக்காதீங்க பிரியமானவர்களே. அவருடைய கண்கள் எவ்வளவு அழகான கண்கள். அந்த அழகான கண்கள் என்னை மட்டும் நோக்கி பார்க்கிறது. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டது பிரியமானவர்களே. பிழைத்திரு என்றார் பிரியமானவர்களே. நாம் பிழைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த பிழைப்பு கொடுக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அவர் சமாதானத்தின் ஆண்டவர், சமாதானத்தின் தேவன் உங்கள் கூட இருப்பார். இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் செபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீங்கள் இதுவரையிலும் பேசின உம்முடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டுமென்று செபிக்கிறோம். நாங்கள் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே நாங்கள் எந்த காரியத்தையும் செய்ய எனக்கு கிருபை தர வேண்டுமென்று செபிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கிட்ட கேட்க முன்னாடி உம்மட்ட வந்து கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.